அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, கலப்பு திருமணம் நடப்பதற்கான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் காதல் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அதில் நம்ம கலப்பு திருமணத்திற்கான ஜோதிட விதிகளையும் மிங்கிள் பண்ணிக்கலாம். பொதுவாக உங்களுக்கு முந்தைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன், 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்ததுன்னா, 5ஆம் அதிபதி 7, 7ஆம் அதிபதி 5, இதில் லக்னாதிபதியின் தொடர்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இவர்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் கலப்பு திருமணத்திற்கான விதிகள் வேணும் அப்படிங்கிறப்போ, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ, 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்தாலோ, 7ஆம் அதிபதியை சனி பகவான் பார்வை செய்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதியோடு இருந்தாலோ இவர்களுக்கு கலப்பு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கணும். சரிங்களா? 7ஆம் இடத்துல இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் ராகு இணைவு ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்து 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்தாலோ இவர்களுக்கு கலப்பு திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடமானது கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், இவங்க குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அங்கே வரும். சரிங்களா? சுக்கிரன் ராகுவே அந்த கலப்பு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும். 9ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தாலோ, அல்லது 9ஆம் பாவம் கெட்டு போயிருந்தாலோ, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்க, 9ஆம் பாவம் தீசூன்யம் பாதகம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இல்லை 9ஆம் அதிபதி அஸ்தங்க அடைஞ்சிருக்கிறது, இது மாதிரி இருந்தாலும் குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும். இதை தாண்டி லக்னாதிபதி 7ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், லக்னாதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா இவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? இது எல்லாமே கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு ஜோதிட விதிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிட ரீதியான கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்போ தான் நான் போடக்கூடிய ஜோதிட பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.